நா. பார்த்தசாரதி அவர்களின் வெற்றி முழக்கம். அத்தியாயம் 72. விரிசிகை திருமணம். விரிசிகையின் தந்தை விரிசிகையை இலாவண நகரிலிருந்து அனுப்புகின்ற நாளை குறித்து உதயணனுக்கு செய்தி அனுப்பினார். உதயணன் அரண்மனையிலிருந்து விரிசிகையை அழைத்து வருவதற்கான சிவிகையையும் காவலர்களையும் சில பணிப்பெண்களையும் உடனே இலாவண மலைக்கு அனுப்பினான். விரிசிகையை காண வேண்டும் என்ற ஆவல் நகர மக்களுக்கு மிகுதியாக இருத்தலை அறிந்து உதயணன் சில ஆணைகளை இட்டிருந்தான். விரிசிகையை புறநகரத்தில் உள்ள சோலை வரைக்கும் சிவிகையில் அழைத்து வர வேண்டும் என்றும் அங்கிருந்து வழிநடையாகவே நகர மக்கள் யாவரும் காணும்படி அவளை வீதிகளின் வழியாக அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் என்றும் ஏற்பாடுகள் செய்ய பெற்றிருந்தன. விரிசிகை நகரத்திற்குள் வருகின்ற போது அந்நகரத்து வீதிகளின் யானை, குதிரை முதலியவற்றின் போக்குவரவு நீக்கப்பட வேண்டும் என்றும் வீதிகளை தூய்மை செய்து நறுமண மலர்களை பரப்பி வைக்க வேண்டும் என்றும் ஆணைகள் இடம்பெற்றிருந்தன. விரிசிகையை அழைத்து வருவதற்காக இலாவணம் சென்றிருந்த அரண்மனை பணிப்பெண்கள், காவலர்கள், முதுமக்கள் முதலியோருக்கும் இந்த ஏற்பாடுகள் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தன. விரிசிகை வழிநடையாகவே நகர வீதியில் உலா வருவாள் என்ற செய்தி கேட்டு அவளை எல்லோரும் நன்கு கண் நிறைய காணலாம் என்னும் ஆசையால் கோசாம்பி நகரின் பக்கத்து சிற்றூர் பேரூர்களிலிருந்தும் மக்கள் கூட்டம் கூடலாயிற்று. உதயணனால் அரண்மனையிலிருந்து அனுப்பப்பட்டவர்கள் இலாவணத்தை அடைந்தனர். விரிசிகை அவர்களோடு புறப்படுவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை முனிவர் முன்கூட்டியே செய்து வைத்திருந்தார். வாழ்க்கையில் அவர் துறவி, பொருள்களின் நிலையாமையையும் அறிந்தவர். உலக மாயையாகிய பாசவலையிலிருந்து விடுபடுவதற்கு முயலும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பவர். ஆயினும் விரிசிகையின் பிரிவு அவர் மனத்தை துறவு நெறியில் மேலும் உறுதிப்படுத்தியது. திடும் என்று அவருக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை. விரிசிகையோடு தாமோ தம் மனைவியோ கோசாம்பிக்கு செல்வதில்லை என்ற தீர்மானத்திற்கு வந்தார் அவர். வந்திருக்கும் அரண்மனை மனிதர்களோடும் ஆசிரமத்தை சேர்ந்த வேறு சில தவ மகளிருடனும் விரிசிகையை அனுப்பிவிட வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டார். துறவு நம்பிக்கை, துறவின் மேல் உறுதியான பற்று என்னும் இவையெல்லாம் ஒரு சிறு பாச உணர்வினால் பாதிக்கப்படுமாயினும் மீண்டும் தொடர்ந்து பல வகையான பாசங்கள் வளர்ந்து கொண்டே போவதற்கே உரிய காரணங்களாகிவிடும். விரிசிகை உதயணன் திருமணத்தை தாம் சென்று கண்டால் தமக்கும் அதே போல உலக வாழ்வில் தம் மகள் மேல் அத்தகையதொரு பாசம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சினார் மந்தர முனிவர். விரிசிகையை மணந்து கொள்ள நான் உடன்படுகிறேன் என்று உதயணன் எப்போது கூறினானோ அப்போதே உலக வாழ்வில் எனக்கு இருந்த ஒரே ஒரு கடைசி பந்தமும் அற்று போனது. இனி நான் தவ தொடர்பு ஒன்றை மட்டும் தாங்குவதற்கு உரியவன் என்றிவ்வாறே மந்தர முனிவர் சிந்தித்தார். விரிசிகையுடன் கூட அவரும் அவர் மனைவியும் கோசாம்பிக்கு செல்ல வேண்டாம் என்று தம்முடைய மனத்திற்குள்ளிருந்து ஏதோ ஒரு சக்தி அடிக்கடி கூறிக்கொண்டே இருப்பது போல அவருக்கு தோன்றியது. இறுதியில் முனிவருடைய ஆசை தோற்றது, மனம் வென்றது. ஆம், முனிவரும் அவருடைய தேவியும் இலாவண மலையில் தங்கள் ஆசிரமத்திலேயே தங்கிவிட்டனர். அரண்மனையிலிருந்து வந்திருந்தவர்களும் ஆசிரமத்தை சேர்ந்த வேறு சில பெண்களுமே விரிசிகையை அழைத்து கொண்டு கோசாம்பிக்கு சென்றனர். அங்கிருந்து புறப்படும் போது விரிசிகை பிரிவு சுமை பொறுக்க முடியாமல் அழுதே விட்டாள். இளமையிலிருந்து அன்று வரை தாய் தந்தையரை பிரியாமல் வளர்ந்து விட்ட அவளுக்கு அன்று அங்கிருந்து செல்வது மிக பெரிய வேதனையை கொடுத்தது. இயற்கையின் சகல சம்பத்துகளாலும் சௌபாகியங்களாலும் நிறைந்து விளங்கும் இலாவண மலைசாரலில் இருக்கும் தந்தையின் அழகிய ஆசிரமத்தை விட்டு செல்வதற்கு மனம் கலங்கினாலும் வேறோர் ஆசை அவளை கோசாம்பி நகரத்தை நோக்கி அதிவேகமாக அழைத்து கொண்டிருந்தது. அந்த காதல் ஆசையின் தீராத தாபத்தை அவளால் விளக்க முடியவில்லை. அவள் ஒரு துறவிக்கு மகள்தான். ஆனால் அவளால் எந்த பாசங்களையும் துறக்க முடியவில்லை. கண்ணீர் திரை கண்களை மறைக்க தந்தையையும் தாயையும் வணங்கிவிட்டு அந்த அழகுமயமான ஆசிரமத்தையும் நீலமணி முடித்தரித்தது போல நெடிது விளங்கும் இலாவண மலையின் சிகரங்களையும் ஒரு முறை சுற்றி பார்த்த பின் கோசாம்பி நகர பயணத்துக்காக சிவிகையில் ஏறினாள் விரிசிகை. அவள் உள்ளம் உவந்தது, கண்கள் நீர் சிந்தின. சிவிகை புறப்பட்டது. இலாவண மலையிலிருந்து புறப்பட்ட விரிசிகை கோசாம்பியின் புறநகரில் அமைந்திருந்த கோவில் தோட்டம் ஒன்றில் தங்கியிருக்க ஏற்பாடு செய்ய பெற்றாள். அரண்மனையை சேர்ந்த பணிப்பெண்களும் தவப்பள்ளியை சேர்ந்த மகளிரும் விரிசிகையை நகரத்திற்குள்ளே அழைத்து கொண்டு செல்ல பெறுவதற்கு முன்பாகவே தாங்கள் தங்கியிருந்த தோட்டத்திலேயே மங்கள நீராட்டி அலங்கரித்து விடுவதென்று முடிவு செய்தனர். விரிசிகையின் அழகிய கருங்குழலுக்கு நறுநெய் பூசி
பல வகை வாசனை பொருள்களால் நீராட்டினர். நீராட்டி முடித்த பின்னர் அழகுக்கு அழகு செய்வதே போல அவளை அணி செய்ய தொடங்கினார்கள். பல வகை நறுமண மலர்களால் தொடுத்த பூங்கொத்துக்களை அவள் கூந்தலில் அணிந்தனர். சிறந்த உடைகள், அணிகலன்கள் முதலியவற்றை கொண்டு விரிசிகையை புனையா ஓவியமாக செய்தனர். இயற்கை தன் உடலில் ஊட்டியிருந்த வனப்பை தவிர அதுக்காரும் செயற்கை வனப்புக்கு உரிய எந்த அணிகளையும் பயன்படுத்தி அறியாத விரிசிகைக்கு அலங்காரம் செய்த பெண்கள் இயற்கை வனப்போடு செயற்கை வனப்பையும் அவளுக்கு அளித்தனர். விரிசிகையின் அலங்காரம் முடிந்தது. அரண்மனையிலிருந்து அவளை வீதிகளின் வழியே நடத்தி அழைத்து செல்வதற்கு வந்தவர்கள் காத்திருந்தனர். புறப்பட வேண்டிய நேரத்தில் அழகான பெரிய செங்குவளை மலர் ஒன்றை வலக்கையில் பிடித்துக் கொள்க என்று கூறி விரிசிகையிடம் கொண்டு வந்து அளித்தாள் ஒரு தோழி. விரிசிகை அந்த மலரை வாங்கி வலக்கையில் பிடித்துக் கொண்டாள். அது அவளுடைய சோபையை பன்மடங்கு எடுப்பாக விளங்க செய்தது. தவப்பள்ளியிலிருந்து உடன் வந்திருந்த பெண்கள் அங்கிருந்தே விடை பெற்றுக் கொண்டு திரும்பி செல்வதற்கு விரும்பினார்கள். நகருக்குள் வருவதற்கு அந்த பெண்கள் விரும்பவில்லை. அரண்மனையிலிருந்து விரிசிகையை அழைத்து செல்வதற்காக வந்திருந்தவர்களுள் சாங்கிய தாயும் இருந்தாள். தவப்பள்ளியிலிருந்து உடன் வந்திருந்த பெண்கள், சாங்கிய தாய், நாங்கள் இங்கிருந்தே விடை பெற்றுக் கொள்கிறோம். விரிசிகையை அரண்மனையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இனி உங்கள் பொறுப்பு என்று அவளிடம் வேண்டிக் கொண்டனர். விரிசிகையை நோக்கி, விரிசிகை, உதயணனின் பிற மனைவியர்களாகிய தத்தை, பதுமை, மானனிகை ஆகியோர்களை இனி நீ உன்னுடைய தாயாராகவும் தமக்கையாராகவும் நினைத்து கொண்டு அவர்களை மதித்து வாழ வேண்டும். நாங்கள் சென்று வருகிறோம், எங்களை மறந்து விடாதே என்று கூறிவிட்டு வாழ்த்திய பின் ஆசிரமத்திற்கு திரும்பினர். விரிசிகை அவர்களை கைகூப்பி வணங்கி கண்களில் நீர் மல்க விடை கொடுத்தாள். அவர்கள் சென்ற பின் விரிசிகையை மக்கள் காணுமாறு வீதிகளின் வழியே நடத்தி அரண்மனைக்கு அழைத்து சென்றனர். கோசாம்பியின் புறநகரத்து சோலையிலிருந்து இலாவணத்திற்கு திரும்பி சென்றவர்கள் விரிசிகையின் தந்தையான மந்தர முனிவரிடமும் தாய் நீலகேசியிடமும் நடந்தவற்றை விவரித்தனர். அதே ஆசிரமத்தில் அதே மலைசாரலில் விரிசிகை அல்லாமல் வாழ்வது அவருடைய மனத்தை வேதனையால் அரித்தது. பாச உணர்வாகவும் உரு பெற்று அரித்தது. திடீரென்று மந்தர முனிவருக்கு மனத்தில் என்ன தோன்றியதோ தெரியவில்லை. நீலகேசி என்று தன் தேவியை அழைத்தார். நீலகேசி அவருக்கு முன் வந்தாள். இனி என்னால் இந்த ஆசிரமத்தில் விரிசிகையை மறந்து எனது கடுமையான தவத்தின் நியமங்களை மேற்கொண்டு பொறுமையாக வாழ முடியாது போலிருக்கிறது. நான் வேறு இடத்திற்கு போகிறேன். உன்னையும் பிரிந்து தனிமையான கடும் தவத்தில் ஈடுபட போகிறேன். எனக்கு விடை கொடு என்றார். அவள் ஏதேதோ சொல்லி மறுத்து கூற முயன்றாள். ஆனால் மந்தர முனிவர் அவளுடைய மறுப்பை லட்சியம் செய்யாமலே புறப்பட்டு விட்டார். ஆசிரமத்து நிகழ்ச்சி இவ்வாறு இருக்க, கோசாம்பி நகரின் நிகழ்ச்சிகளை மேலே தொடர்ந்து கவனிப்போம். கையிலே செங்குவளை மலரை ஏந்தி தெய்வ மகள் ஒருத்தி ஊர்ந்து வருவது போல கோசாம்பி நகரத்து வீதியில் மென்னடை பயின்று தன்னை அழைத்து செல்லும் அரசபோக ஆரவாரங்களுடனும் பரிவாரத்தினருடனும் சென்றாள் விரிசிகை. அவளுக்கு பின் ஆசிரமத்தில் அவள் பழகி பயின்ற குயில், மயில், புறா, கிளி, மான், பாவைகள் முதலியவற்றையும் கொண்டு சென்றனர். விரிசிகை இவ்வாறு வீதியில் நடந்து அரண்மனைக்கு சென்றபோது அவளை கண்ட கோசாம்பி நகரத்து மக்கள் பலவாறு பாராட்டி வியந்தனர். மந்தர முனிவர் செய்த வேள்வியில் தோன்றியவளோ இந்த தேவகன்னிகை என்று வியந்து கூறினர் சிலர். கையிலே செங்குவளை மலரை பற்றி செல்லும் திருமகளின் அவதாரமோ என்று வியந்தனர் வேறு பலர். உதயணன் இத்துணை நாள் இவளை பிரிந்து எவ்வாறு இங்கே ஆற்றி இருக்க முடிந்தது என்றெண்ணிக் கொண்டனர் மற்றும் சிலர். இவளுக்கு நிகரான அழகுடையவளை உலகிலேயே காண்பது அரிது. நானே சிறந்த அழகி என்று இருமாந்திருக்கும் எந்த பெண்ணும் இவளை கண்டால் உறுதியாக தலை குனிந்து நாணி போவது நிச்சயம். இயற்கையிலேயே அழகின் பிம்பமாக விளங்கும் இவளுக்கு அலங்காரம் செய்திருக்கிறார்களே, அவர்கள் எவ்வளவு பெரிய பேதைகள் என்று இவ்வாறு அவளை கண்டவர்கள் தத்தமுக்கு தோன்றியபடியெல்லாம் பேசிக்கொண்டு பொழுதுபோக்கினர். விரிசிகை அரண்மனையை அடைந்தாள். அரண்மனை வாயிலில் உதயணன், யூகி, வயந்தகன் முதலியவர்களும் வாசவதத்தை, பதுமாபதி, மானனிகை முதலியவர்களும் அவளை வரவேற்பதற்கு காத்திருந்தனர். விரிசிகை வந்தவுடனேயே தத்தை முதலிய பெண்கள் அவளை அன்போடு தழுவி தங்கள் அந்தப்புறத்திற்கு அழைத்து சென்றனர். கள்ளங்கபடில்லாத அந்த பெண் மிக விரைவிலேயே தன் அன்பால் தத்தை, பதுமை முதலியவர்களுடைய மனத்தில் நிரந்தரமான ஒரு இடத்தை பெற்றுவிட்டாள். தத்தை முதலிய 3 தேவியர்களுமே பெற்ற தாயார் போல இருந்து
விரிசிகையின் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைத்தனர். உதயணனுடைய வாழ்வு 4 அன்பு நிறைந்த காதல் மகளிரோடு இன்ப நிறைவாக வாய்த்தது. கோசாம்பி நகரத்து மக்களும் அமைதியான நல்லாட்சியுற்றனர். கோசாம்பி நகரத்து அரண்மனையிலே நிறைந்த நல்வாழ்வின் போக அமைதி பரவி திகழ்ந்தது. பார்த்தசாரதி அவர்களின் வெற்றி முழக்கம். அத்தியாயம் 73. ஆசை பிறந்தது. விரிசிகை உதயணன் திருமணம் நிகழ்ந்த பின் கோசாம்பி நகரத்து அரண்மனையின் வாழ்க்கை இன்பமும் அமைதியுமாக பல ஆண்டுகள் கழிந்து கொண்டிருந்தன. இன்பமும் அமைதியுமாக கழிந்த அந்த பல வருடங்களுக்கு நடுவே நிகழ்ந்த எல்லா நிகழ்ச்சிகளும் கதை போக்கிற்கு அவசியமில்லை. ஆயினும் சில இன்றியமையாத நிகழ்ச்சிகளை அவசியம் குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. உதயணனின் தலை சிறந்த நண்பர்களாகிய யூகி, வயந்தகன், இடவகன் முதலியவர்களுக்கு திருமணமாகியிருந்தது. முதலாவதாக குறிப்பிட வேண்டிய செய்தி இது. பல ஆண்டுகள் தானும் தன் மனைவியுமாக கோசாம்பி நகரத்திலேயே தங்கியிருந்த யூகிக்கு மீண்டும் தான் அவனை கண்டு அளவலாவ விரும்புவதாகவும் அவன் உடனே வரவேண்டும் என்றும் பிரச்சோதனனிடமிருந்து அழைப்பு வந்தது. உதயணனின் அனுமதி பெற்று தன் மனைவியை கோசாம்பியிலேயே விட்டுவிட்டு தான் மட்டும் உஞ்சை நகருக்கு சென்றான் யூகி. இவ்வாறு சென்று திரும்பிய பின்னரும் இடையிடையே கோசாம்பியிலும் உஞ்சையிலுமாக யூகி மாறி மாறி இருந்தான். மற்ற நண்பர்கள் தத்தம் மனைவிமாரோடு கோசாம்பியிலேயே உதயணனுக்கு துணையாக தங்கியிருந்தனர். தானே முன்பு இலாவணத்துக்கு அனுப்பியிருந்த உருமனுவாவையும் இப்போது தன்னிடம் வரவழைத்து வைத்துக் கொண்டிருந்தான் உதயணன். எனவே உருமனுவாவும் தன் மனைவி ராசனையுடனே கோசாம்பி நகரத்தில் வந்து தங்கியிருந்தான். இந்த நிலையில்தான் உதயணனின் வாழ்க்கையில் 5வது பகுதியாக அவன் மகன் நரவாணதத்தனின் தோற்றமும் வளர்ச்சியும் தொடங்குகிறது. இவ்வாறு இருக்கும் கால் உதயணனுடைய அரசவைக்கு ஒரு நாள் சொந்த புதல்வர்கள் இல்லாமையால் தங்கள் உடைமை எவரை சேரும் என்பதை அறிந்து கொள்ளும் நோக்கும் அவாவும் உடையதான வழக்கு ஒன்றை 2 வணிகர்கள் விசாரணைக்கு கொணர்ந்தனர். அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு கூறுமாறு உருமண்ணுவாவை உதயணன் நியமித்தான். உருமண்ணுவா அந்த வழக்கை விசாரிக்க தொடங்கினான். வழக்கு விவரம் இதுதான். ஒரு தாய் வயிற்று பிறந்த வணிக மக்கள் மூவரும் உடன் பிறந்தவர்களாகையினால் குடும்பத்தின் உடைமைகள் மூவருக்கும் சமமாக பங்கிட்டு கொடுக்க பெற்றிருந்தன. மூவரும் தனித்தனியே பிரிந்து தத்தம் இல்லற வாழ்க்கையையும் வணிகத்தையும் செவ்வனே நிகழ்த்தி வந்தனர். மூவருடைய தொழிலும் வணிகமே. ஆனாலும் மூவரும் அதை மேற்கொண்டிருந்த முறையிலே வேற்றுமை இருந்தது. ஒருவன் அரும்பெரும் பொருள்களை கப்பலிலே ஏற்றி சென்று பிற நாடுகளில் விற்கும் கடல் வணிகத்தை மேற்கொண்டிருந்தான். மற்றொருவன் உள்ளூரிலேயே பெரிய கடை ஒன்று வைத்து அதன் மூலமாக வணிகம் செய்தான். மூன்றாம் அவன் கிடைப்பதற்கரிய பண்டங்களை எளிய முறையில் சேகரித்து காலம் வரும் வரை மறைத்து வைத்து அப்பண்டங்களை விலையேறிய காலத்தில் அவற்றை விற்று மிகுந்த ஊதியம் சம்பாதித்து வந்தான். இவர்கள் வாழ்க்கை இவ்வாறு கழிந்து வரும் காலத்தில் கடல் வணிகம் செய்து வந்தவனாகிய முதலாம் அவன் கடலில் கப்பல் கவிழ்ந்து இறந்து போனான். கடலில் எழுந்த கோர புயலும் கொந்தளிப்பும் அவன் உயிரை சூறை கொண்டு விட்டன. இதை அறிந்த மற்ற சகோதரர்கள் இருவரும் அவன் பிணத்தை அது ஒதுக்கப்பட்டிருந்த தீவிலிருந்து கண்டெடுத்து அதற்கு உரிய பிதிர் கடன்களை செய்தனர். செய்துவிட்டு தங்கள் தாயிடம் சென்று எல்லா விவரத்தையும் கூறி இறந்து போன அவனுக்கு பிதிர் கடன்கள் யாவற்றையும் தாங்களே செய்திருப்பதனால் அவனுடைய உடைமையை தாங்களே 2 பகுதியாக்கி பிரித்து எடுத்துக்கொள்வதற்கு தங்களுக்கு உரிமை உண்டு என்றனர். தாயோ புதல்வனை இழந்த பெருந்துயரத்தால் கண்ணீர் சிந்தி பேதுற்று இருந்தனளே ஒழிய அவர்களுக்கு மறுமொழி கூறவில்லை. எனவே இறந்து போனவனின் உடைமை யாருக்கு உரியது என்பதை அறிந்து கொள்வதற்கே அந்த வாணிக சகோதரர்கள் உதயணனுடைய அவைக்களத்தில் வழக்கு தொடுத்திருந்தார்கள். மேலே கூறப்பட்டவாறு வழக்கின் முழு விவரத்தையும் அவர்கள் வாய்மொழியாகவே உதயணன் அறிந்து கொண்ட பின் உருமண்ணுவா அவர்களை சில கேள்விகள் கேட்டான். இறந்து போனவனுக்கு மனைவி இருக்கின்றாள் அல்லவா? ஆம், இருக்கின்றாள். இது பற்றி அவள் கருத்து என்ன? இப்போது அவள் கருவுற்ற நிலையில் இருக்கின்றாள் என்று அறிந்து வந்து கூறினர் அவர்கள். கருவுற்று இருக்கும் அவளுக்கு ஆண் மகன் பிறந்தாலோ உடைமையை பற்றி நீங்கள் கனவிலும் உங்களுக்குரியதாக எண்ண முடியாது. பெண் குழந்தை பிறந்தால் உடைமை உங்கள் இருவருக்குமே சரிசமமாக பிரிக்கப்பட்டு சேரும். இக்காரணங்களால் அவள் பிள்ளை பேறு எய்துகின்றவரை நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று உருமண்ணுவா இந்த வழக்குக்கு தீர்ப்பு கூறினான். இந்த வழக்கிற்கு தீர்ப்பு கூறும்படி உருமண்ணுவாவை நியமித்திருந்தாலும் அவையில் இந்த வழக்கு நிகழும்போது தானும் அருகே இருந்தான் உதயணன்.
வழக்கு முடிந்தபோது உதயணனின் கண்கள் கலங்கியிருந்தன. அவை கலையலாம் என்று கட்டளை பிறப்பித்துவிட்டு தான் மட்டும் சற்று நேரம் அங்கேயே அமர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தான் உதயணன். அன்று அவையில் நிகழ்ந்து முடிந்த அந்த வழக்கு அவன் உள்ளத்தை உருக்கியிருந்தது. மக்களை பெறாத வாழ்வும் ஒரு வாழ்வா? வாழ்க்கையையும் உடைமையையும் எவராவது கண்டவர்கள் பறித்து கொண்டு கையினால் எள்ளும் நீரும் வாரி இறைக்கும் இழிந்த வாழ்வல்லவா இது என்று இதே வினாக்கள் அவன் உள்ளத்தில் திரும்ப திரும்ப சுழன்று கொண்டிருந்தன. ஆம், உதயணனுக்கும் அன்று வரை மக்கட்பேறு இல்லை. தன் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாத பின்னத்தன்மையை இந்த அம்சத்தின் குறைவு உண்டாக்கிவிட்டதாக அவன் எண்ணினான். உதயணனின் உள்ளம் இதற்காக ஏங்கியது. ஏக்கம் என்பது ஆசையின் அடிப்படை. அது மட்டுமன்று, விருப்பத்தின் வேதனை. அங்கே உதயணன் உள்ளத்தில் அந்த வேதனை பிறந்துவிட்டது. தனக்கு பின் கோசாம்பியின் அரியணையை அலங்கரிக்க ஏற்ற மகன் ஒருவன் தனக்கில்லையே என்ற பெருங்குறையை அவன் உணர்ந்து கொண்டான். மக்கட்பேறு இல்லையே, தனக்கு பின் தன் மரபும் தன்னால் ஆளப்படும் நாடும் என்ன ஆவது என்ற கவலை, ஏக்கம், வேதனை ஆகியவைகளினால் உதயணன் எந்த ஒரு துயரத்தை அடைந்தானோ அதே துயரத்தில் ஆழ்ந்து அங்கே அந்தப்புரத்தில் வாசவதத்தையும் ஏங்கிக் கொண்டிருந்தாள். அன்று காலை எழுந்திருந்தது முதலே இந்த கவலை ஏனோ அவளுடைய இதயத்தை பற்றி வாட்டிக் கொண்டிருந்தது. தவத்துறையில் சிறந்த துறவிகளின் துறவு சாலைக்கு சென்று அவர்களை வழிபட்டுவிட்டு வந்தபின் அவர்களுடைய நல்லாசி மொழிகளினால் தனக்கு நன்மையே விளையும் என்ற நம்பிக்கையுடன் வாசவதத்தை தனது அந்தப்புரத்து மேல் மாடத்திலே வந்து இருந்தாள். அவள் மேல் மாடத்தில் வந்து அமர்ந்து கவலை மிக்க நெஞ்சுடன் வானவெளியை வெறித்து பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் அப்போது அங்கே தென்பட்ட வேறு ஒரு காட்சியும் அவள் மனத்தை ஏக்கமுற செய்யும்படி அமைந்திருந்தது. புறாக்கள் கூட்டம் கூட்டமாக தத்தம் குஞ்சுகளுக்கு இரை தேடி எடுத்து வந்து கொண்டிருந்தன. பவழம் போல சிவந்த கால்களுடனும் வெண்புகை போன்ற நிறத்துடனும் அந்த புறாக்கள் பறந்து வரும் வேகத்தில் தங்கள் தங்கள் குஞ்சுகளுக்கு இரையூட்ட வேண்டிய தாய்மையின் அவசரமும் கலந்திருப்பது போல தோன்றியது அவளுக்கு. இதயத்தை வகிர்த்து கொண்டு வெளிவருவது போல ஒரு நீண்ட பெருமூச்சு அவளிடமிருந்து வெளிப்பட்டது. வாயில் கவ்விய இரையுடனே வந்த அந்த புறாக்களில் சில மேல் மாடத்தில் அருகே கீழ்ப்புறம் இருந்த தோட்டத்தில் உள்ள மரங்களில் வந்து அமர்ந்து தம் வாயில் இருந்த இரையை குஞ்சுகளுக்கு ஊட்டின. குஞ்சுகள் தாயின் வாயிலிருந்து தமக்கு கிடைத்த அந்த இரையை மகிழ்வோடு உண்பதையும் தாய்ப்பறவை அதில் அனுபவிக்கும் தியாகம் கலந்த இன்பத்தையும் தத்தை கண்டாள். தத்தையின் உள்ளம் வெதும்பியது. வாழ்க்கையில் பெண்மையின் அனுபவத்துக்கு உரியனவாக கிடைத்து வருகிற உணர்வுகளில் மிகவும் புனிதமானது தாய்மை. அது தனக்கு அன்று வரை கிடைக்கவே இல்லை என எண்ணும் போதே துயரம் தாங்காமல் நெஞ்சு வெடித்து விடும் போலிருந்தது தத்தைக்கு. அவள் முடிவில்லாத துயர சிந்தனையில் ஆழ்ந்தாள். நா. பார்த்தசாரதி அவர்களின் வெற்றி முழக்கம், அத்தியாயம் 74. வாசவதத்தையின் மயற்கை. தத்தை அன்று மாலை வரை ஏக்கம் நிறைந்த எண்ணங்களுக்கு நடுவே தன் பொழுதை கழித்தாள். மாலை மயங்கி இருள் படர்ந்து பரவி கொண்டிருக்கும் நேரத்தில் உதயணன் அவளுடைய அந்தப்புரத்திற்கு வந்தான். தத்தையை கண்டதுமே அவள் முக தோற்றத்திலிருந்தே அவள் உள்ளத்தை ஏதோ ஒரு பெரிய ஏக்கம் அரித்து கொண்டிருக்க வேண்டும் என்று அனுமானித்து விட்டான் உதயணன். மெல்ல அவள் அருகில் சென்று அமர்ந்து பரிவோடு கூந்தலை கோதியவாறே வாட்டத்திற்கு காரணம் என்ன என்பதை வினவினான். தத்தையின் குறிப்பான மறுமொழியிலிருந்து அன்று அரசவையில் நிகழ்ந்த வழக்கினால் தனக்கு ஏற்பட்ட ஏக்கம் எதுவோ அதுவேதான் அவளுக்கும் அப்போது ஏற்பட்டிருக்கிறது என்று அறிந்து வியந்தான் உதயணன். தண்ணீர் வேட்கையால் தவிப்பவன் தனக்கு எதிரே குடம் நிறைய தண்ணீருடனே ஒருவர் வருவதை காண்பது போலிருந்தது உதயணனுக்கும் தத்தைக்கும் ஏற்பட்ட இந்த எண்ண ஒற்றுமை. தங்களுக்கு மக்கட் செல்வம் இல்லாத குறையை மனம் விட்டு பேசிக்கொண்டு துயர சுமையை குறைத்து ஆறுதல் அடைந்தனர் அவர்கள். ஆறுதல் ஆர்வத்தையும் விளைவித்தது. அதன் பின்பு என்ன? அன்று இரவு கோசாம்பி நகரத்தில் தத்தையின் அந்தப்புரத்தில் மாடத்தின் மேலே காய்ந்த நிலவு வீண் போகவில்லை. இரவு வீண் போகவில்லை. அந்த இனிய இரவில் உதயணன் ஒரு அழகிய கனவு கண்டான். விரும்ப தகுந்ததான ஒரு இன்ப கனவு அது. நடு யாமத்து இரவின் கடுமையை விலக்கிக் கொண்டு ஒளிமயமான அழகுடனே தெய்வ நங்கையொருத்தி உதயணன் முன் தோன்றினாள். எங்கள் அரசனாகிய குபேரன் உம்மை அழைத்து வருமாறு என்னை இங்கே அனுப்பினான் என்ற அந்த தெய்வீக பேரழகு பெண் அவனை நோக்கி கூறினாள். என் கோப்பெருந்தேவியாகிய வாசவதத்தையும் என்னுடன் அங்கே வருவாள். இதற்கு சம்மதமானால் நான் உங்கள் அரசனின் அழைப்பை இப்போதே ஏற்றுக்கொள்கின்றேன்.
என்று உதயணன் அவளுக்கு பதில் சொன்னான். அந்த தெய்வீக நங்கையும் அதற்கு சம்மதித்து அவனையும் தத்தையையும் தன்னுடன் குபேரனின் நகரமாகிய அழகாபுரிக்கு அழைத்து கொண்டு சென்றாள். அழகாபுரி நகரை அடைந்து குபேரனின் அவைக்குள் உதயணனும் தத்தையும் நுழைந்தபோது அரியணையில் வீற்றிருந்த குபேரன் மிக்க அன்புடனும் பெருமதிப்புடனும் அவர்களை வரவேற்று ஒரு சிங்காதனத்தில் அமர செய்தான். பின்பு குபேரனுடைய ஆணையால் அவர்களை அழைத்து சென்ற தெய்வீக நங்கை அழகாகவும் ஒளிமயமாகவும் இயற்றப்பட்ட மணிமுடியொன்றை உதயணனிடம் அளித்தாள். உதயணன் அதனை தனக்களித்த குபேரனுக்கும் அந்த பெண்ணுக்கும் நன்றி செலுத்திவிட்டு அதை வாங்கி தன் அருகில் இருந்த வாசவதத்தையிடம் அளித்தான். அடுத்து இருவரும் குபேரனிடம் விடை பெற்றுக் கொண்டு திரும்பி புறப்படுவதற்காக எழுந்திருந்தனர். என்ன விந்தை! வாசவதத்தையின் கையில் இருந்த மணிமுடி அப்போது சட்டென்று பிளந்து கண்ணை கூச செய்யும் ஒளி பிழம்பாக மாறி அவள் திருவயிற்றிலே நுழைந்து விட்டது. கூடியிருந்த யாவரும் இந்த அதிசய நிகழ்ச்சியை கண்டனர். வாசவதத்தையோ தன் கையில் இருந்த மணிமுடியை காணாமல் திகைத்து போய் ஒன்றும் தோன்றாமல் நின்று கொண்டிருந்தாள். இவ்வளவில் உதயணன் தன் கனவிலிருந்து விழித்துக் கொண்டு விட்டான். உடனே தத்தையை எழுப்பி அவளிடம் இந்த அற்புதமான கனவை கூறினான். அவளும் இதை கேட்டு வியந்தாள். பொழுது புலர்ந்ததும் ஆற்றலில் சிறந்த முனிவர் ஒருவரிடம் போய் இக்கனவை உரைத்து இதற்கு பயன் கேட்டான் உதயணன். குபேரனின் நாடு, வெள்ளையங்கிரி முதலிய தேவருலகத்து நாடுகளையெல்லாம் வென்று விளங்கக்கூடிய வெற்றி வீரனாகிய புதல்வன் ஒருவன் விரைவில் உனக்கு பிறப்பான். இந்த கனவின் பயன் இதுவே என்று அம்முனிவர் பயன் கூறினார். உதயணன் அதை கேட்டு மிகவும் மனம் மகிழ்ந்தான். நாள்கள் கழிந்தன. கனவின் பயனை முனிவரிடமிருந்து அறிந்து கொண்டதனால் விளைந்த ஆர்வமும் பெருமையும் தத்தைக்கும் உதயணனுக்கும் வளர்ந்து பெருகிற்று. அந்த ஆர்வ வளர்ச்சியின் விளைவுக்கு ஓர் அறிகுறி போல தத்தை அப்போது கருவுற்றிருந்தாள். கருவுக்குரிய அடையாளங்கள் அவள் உடலில் தெளிவாக புலப்பட்டன. உடலில் புதிதாக மின்னும் ஒளிரேகை இட்டிருந்தது. கருவுக்குரிய தாய்மையுணர்வின் பொலிவு அவள் மதிமுகத்தில் இலங்கியது. உதயணன் இச்செய்தி அறிந்து பெருமகிழ்ச்சி கொண்டான். கரு கொண்ட பெண்களுக்கு இயல்பாக ஏற்படும் மயற்கை அடிக்கடி அவளுக்கு ஏற்படத் தொடங்கியது. கருவும் நாளுக்கு நாள் அவள் ஆசையையும் தாய்மை பெருக்கையும் போலவே வளர்ந்து முதிர்ந்து வந்தது. இந்த நிலையில் ஒரு நாள் இரவில் அரிய கனவு அனுபவம் ஒன்று அவளுக்கு ஏற்பட்டது. விஞ்சையர் உலகிலிருந்து புறப்பட்டு வந்த திறமை மிக்க ஒரு வெள்ளை யானை தன் வயிற்றில் நுழைவதாகவும் பின்பு சிறிது காலம் சென்ற பின் அது தன் வயிற்றிலிருந்து வெளித்தோன்றி வெள்ளையங்கிரிக்கு புறப்பட்டு போய் அங்குள்ள கதிரவனை விழுங்குவதாகவும் தொடர்பும் பொருத்தமும் நம்பிக்கையும் ஏற்பட முடியாத அபூர்வ கனவு ஒன்றை அவள் கண்டாள். மறுநாள் காலையில் துயில் எழுந்ததும் உதயணனிடத்தில் தன் கனவை உரைத்து அதன் உட்பொதிந்த கருத்தை விளக்குமாறு வேண்டிக் கொண்டாள் வாசவதத்தை. உனக்கு பிறக்கும் புதல்வன் வலிமையில் சிறந்தவனாக இருப்பான். தன் வீரத்தாலும் ஆற்றலாலும் தேவர் உலகம் வரையும் சென்று அங்கும் தனது வெற்றியை நிலைநாட்டி ஆணை செலுத்தக்கூடியவனாக இருப்பான் அவன். இதைத்தான் நீ கண்ட கனவும் குறிப்பிடுகிறது. நான் கண்ட கனவிற்கு முனிவர் என்னிடம் உரைத்த பயனிலும் இதே கருத்தைத்தான் விளக்கினார் என்று உதயணன் அவளுக்கு கனவின் பயனை விளக்கி திருப்தியுறுமாறு செய்தான். பிறக்கப் போகும் தன் புதல்வனின் வீர பராக்கிரமத்தை கேட்டு மனம் புளகித்தாள் வாசவதத்தை. தாய்மைக்கே இயற்கையான மனக்களிப்பு அவளுக்கு ஏற்பட்டது. கர்ப்பமுற்றிருக்கும் காலத்தில் மயற்கையினால் பெண்களுக்கு உண்டாகும் இயற்கையான விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவது ஆடவர்களின் அவசியமான கடமை என்பதை நன்கு அறிந்துணர்ந்திருந்த உதயணன் தத்தைக்கு ஏதாவது விருப்பம் உண்டாயின் அதை உடனே தெரிந்து கொண்டு நிறைவேற்ற விரும்பினான். தத்தையின் அருகில் அமர்ந்து கொண்டு அன்போடும் பரிவோடும் அவள் விருப்பத்தை குறிப்பாக தெரிந்து கொள்ள முயன்றான் உதயணன். கந்தவர்களைப் போல வானத்தில் விரும்பும் இடங்களிலெல்லாம் பறந்து சென்று பல ஆறுகளையும் மலைகளையும் நகரங்களையும் காண வேண்டும் என்ற ஆசை தனக்கு மிகுதியாயிருப்பதாக வாசவதத்தை அவனிடம் தெரிவித்தாள். அறியாமை கலந்த மயற்கை நிலையில் என்ன கேட்கிறோம், எதனை கேட்கிறோம், தான் அப்போது கேட்கின்ற அந்த ஆசை நிறைவேற்ற முடிந்ததுதானா, அது நிறைவேறுமா என்றெல்லாம் சிறிதளவும் சிந்திக்காமல் கேட்டுவிட்டாளே அவள் என்றெண்ணி அதை நிறைவேற்றும் வழி அறியாமல் தயங்கினான் அவன். அது தன்னுடைய சாதனையின் வரம்பை விஞ்சிய வேண்டுகோளாயிருப்பது அவனுக்கு புரிந்தது. அவளுடைய இந்த வேண்டுகோளை இப்படி எதிர்பாராத விதமாக கேட்டதும் திகைத்து விட்டான் உதயணன். இப்படி கேட்டதற்காக வாசவதத்தையின் மேலும் குற்றம் சொல்லிவிடுவதற்கில்லை.
தனது இந்த விருப்பம் பலிக்குமோ பலிக்காதோ என்று அஞ்சி இதனை தானாக வெளிப்படுத்தாமல் இருந்த அவளை, எது உன் ஆசையாக இருப்பினும் சரி, அதை நிறைவேற்ற நான் தயங்க மாட்டேன், துணிந்து சொல் என்று தைரியப்படுத்தி கேட்டவனே உதயணன்தான். அவனுடைய தைரியத்தின் தூண்டுதலாலும் தனது மயற்கையாலும் அவள் அப்படி கேட்டாள். தத்தை வெளியிட்ட அந்த வேண்டுகோளை கேட்டதிலிருந்து மலைத்து போய் சிந்தனையில் ஆழ்ந்து விட்டான் உதயணன். அவளது அபூர்வமான இந்த ஆசையை எந்த வகையில் எப்படி பூர்த்தி செய்யலாம் என்றே அவனுக்கு விளங்கவில்லை. இந்த விதமான அந்தரங்க விஷயங்களை அவன் உருமண்ணுவாவோடுதான் கலந்து சிந்திப்பது வழக்கம். நேற்று வரை கோசாம்பியில் அவனுடனேயே தங்கியிருந்த உருமண்ணுவா இன்றுதான் ஒரு இன்றியமையாத செயலின் நிமித்தம் இலாவண நகரத்துக்கு சென்றிருந்தான். அவன் இருந்தாலாவது தத்தையின் இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஏதாவது ஒரு வழி கூறுமாறு அவனிடம் போய் கேட்கலாம். அவனும் அருகில் இல்லாதது உதயணனுக்கு ஒரு கையே இல்லாமல் போனது போல சோர்வு தருவதாக இருந்தது. வேறு வழியின்றி அவன் தன் அமைச்சர்களில் சிலரை அழைத்து தத்தையின் ஆர்வத்தை பூர்த்தி செய்வதற்கு ஏதேனும் மார்க்கம் இருக்கிறதா என்பதை பற்றி சிந்தித்தான். அவர்களையும் இது பற்றி சிந்தித்து ஒரு வழி கூறுமாறு வேண்டிக் கொண்டான். ஒரு முடிவும் செய்ய இயலாமல் 2 நாள்களும் சென்றுவிட்டன. அப்போது அவசர காரியமாக இலாவண நகரம் சென்றிருந்த உருமண்ணுவா திரும்பி வந்துவிட்டான். உருமண்ணுவாவை கண்டதுமே தத்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற இயலாமல் மனம் திகைக்கும் தன் நிலையையும் அவனிடம் பரபரப்போடு விவரித்தான் உதயணன். உருமண்ணுவா உதயணனுக்கு அப்போது உடனே தேவையான அரிய யோசனை ஒன்றை கூறினான். உருமண்ணுவா வந்தால் தன் கவலை தீரும்படி தனக்கு ஏதாவது வழி கூறி தத்தையின் ஆசை நிறைவேறுவதற்கு உதவி செய்வான் என்று உதயணன் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை பாழாகிவிடவில்லை. அந்த நம்பிக்கை மேலும் ஊக்கமடையும்படியாகவே இருந்தது உருமண்ணுவா கூறிய யோசனை. உருமண்ணுவாவின் சிறந்த ஞாபக சக்தியும் அறியும் கூர்மையும் அதிலிருந்து உதயணனுக்கு நன்றாக விளங்கியது. பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.